உங்க வீட்டுல தெய்வம் இல்ல அப்படின்னு நீங்க முடிவு செஞ்சீங்கன்னா, நம்ம வீட்டுல தெய்வமே இல்லையா, இவ்வளவு நாம வேண்டி வேண்டி வணங்குகின்றோம், தெய்வம் இல்லையா என்று நீங்க நினைத்தீர்கள் என்றால் என்னென்ன அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய வேண்டும்? அடிக்கடி வீட்டுல தெய்வங்களுக்கு படையலிடும் பொழுதும் சரி, குலதெய்வ ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதும் சரி, வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்க இருக்கும் தருணத்திலும் சரி, சச்சரவுகள் வீண் சண்டைகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக புத்திர கடன் அங்கே இருக்கின்றது என்றும், குலதெய்வ வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும், தெய்வங்கள் வாசம் செய்யவில்லை என்றும் கருத்தில் கொள்ளலாம். வீட்டுல நம்ம இந்த அறிகுறி எல்லாம் வச்சு நம்ம வீட்டுல என்னென்ன நடக்கு அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால பார்க்க முடியும். அடுத்து மின்சார பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ், ஃபேன், இப்படி நிறைய மின்சார பொருட்கள், ஏசி நாம பயன்படுத்துகின்றது அடிக்கடி ரிப்பேர் ஆகிவிடும், அல்லது பழுதடைந்து விடும், அல்லது தூக்கி போட வேண்டிய நிலை ஏற்படும். இப்படி இருந்தாலும் இல்லை அப்படிங்கிறத உணர முடியும். நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு நிறைய செலவுகள் செய்தாலும் இந்த நிலை வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். தண்ணி குழாயில நிறைய தண்ணீர் ஒழுகி கொண்டிருந்தா, வாட்டர் டேங்க் ஒர்க் ஆகாம இருந்தா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு எங்க வீட்டுல அப்படின்னா தெய்வங்கள் கொஞ்சம் இல்லாம இருக்கு அப்படிங்கிறத